Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 20 part 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல எல்லு இஃப் இன் கேஸ் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு பதிலா எல்லா இனிமேட்டு லைட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால சரி அவன் கூட நல்லா அட்டாச் ஆயிட்டான் போல அதனால தான் இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அவன் மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா நிஜமாவே லைட்டு தான் கிராவை கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தானா டெஃபினட்டா எஸ்ன்னு சொல்லிடுவான் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு இருப்பானா நம்ம பயலும் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் சாகுற வரைக்கும் ஒன்னா இருந்து கிராவன்னு எடுப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கே புரிஞ்சு போச்சு அந்த எல்லு பையன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு டேய் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு இப்ப தான்டா எனக்கு புரியுது நீ நான் தான் கிரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வேற உனக்கு நினைப்பு நீ கண்டுபிடிச்ச வரைக்கும் கிரா பவர் ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருக்கு மாறும் சோ என்கிட்ட இருந்த இந்த கிரா பவரை நான் வேற ஒருத்தருக்கு மாத்தி விட்டுட்டேன் அதனால கிராவோட மெமரிஸ் எல்லாம் எனக்கு இப்ப இல்ல மறுபடியும் கிராவை கண்டுபிடிச்சு அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்துருவேன்னு பயந்துதான் நீ இந்த மாதிரி ஹேண்ட் கஃப் எல்லாம் போட்டு எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்க அது மட்டும் இல்லாம கிராவால நான் கண்ட்ரோல்ல இருக்கேன்னு நீ நினைக்கல நான் தான் அந்த கிரா எல்லாத்தையுமே நான் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் திருப்பி அந்த பவர் என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு அவன் நினைச்சதை அக்கு வேற ஆணி வேற கரெக்டா சொன்ன உடனே எல்லுக்கு தூக்கி வாரி போடுது என்ன யோசிச்சனோ அதை பக்காவா சொல்லிட்டானே வாட் அ திங்கிங் பவர்னு அது மட்டும் இல்லாம இப்ப இவன் எல்லாம் மாறிட்டானா கிரா பவரும் இவனுக்கு கிடைச்சிரும் கிராவை தடுக்க யாராலையுமே முடியாது போலீஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கிராவோட பவரும் சீக்கிரட்டா இருக்கும் யார வேணாலும் இவன் இஷ்டத்துக்கு கொள்ளலாம் இதை தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனா உனக்கு என்னைய பார்க்கும்போது தெரியலையா நான் நடிக்கலன்னு அப்படின்னு கேட்டா தம்பி நீ உண்மையான கிராவா இருந்தீன்னா எல்லோட பொசிஷன் அடையணுங்கிறது தான் உன்னோட உண்மையான நோக்கமா இருக்கும் அப்படி இருக்கும்போது உன்னோட பிளான் என்ன வெளியில தண்டோரா போட்டுக்கிட்டா இருப்ப அப்படின்னு எல்லு சொன்னோடனே அவன் அப்படியே சேரோட திருப்பி ஏண்டா இப்ப இருக்க கிராவை கண்டுபிடிச்சு மறுபடியும் நான் அந்த கொலகாரனா மாறுவேன்னு நீ நினைக்கிறியா என்ன பார்த்தா அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது என் கண்ணை பார்த்து சொல்லும்பா ஆமா அதுல என்ன டவுட்டும்பா உடனே நம்மால ஓங்கி அவன் மூஞ்சல ஒரு குத்து வைக்க அவன் காலை வச்சு இவன் மூஞ்சல ஒரு மிதிய வைக்க ரெண்டு பேரும் கண்ணா பின்னா நடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க இடையில மட்சுடா வந்து தடுத்து போதும் நிப்பாட்டுங்க யா மேட்ச் ட்ரா கம்முடு கணக்குன்னு சண்டே ஒரு வழியா ஸ்டாப் பண்ணிடுவான் லைட் என்ன சொல்லுவான் இப்ப கிராவை உங்க கண்ணு முன்னாடியே பிடிக்கணும் அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் என் கையில ஹேண்ட் கஃப் இருக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா என்னைய குறை சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ஒன்னு எல்லு சரி நமக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம்பா சீஃப் என்ன சொல்லுவார்னா அங்க இருக்க 7 பேர் தான் கிரிமினல்ஸ்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது மேபி அதுல கூட கிரா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணும் அவங்கள போய் லபக்குன்னு பிடிச்சி ஜெயில போட்டுட்டா மத்தவங்க சாகாமையாச்சும் இருப்பாங்கல்ல பாரு பட் அந்த 7 பேர்த்துல தான் ஒருத்தன் கிரான்னு கன்ஃபார்மா தெரியலையே ஒருவேளை கிரா அந்த கூட்டத்துல இல்லாம அவனுக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சுன்னா அவன் இவங்க 7 பேர்த்தையுமே கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பான் முதல்ல இந்த 7 பேர்த்துல தான் கிரா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சாதான் அவனால எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது ஒருவேளை அதுல தான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட அதுல கிரா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மண்டை காஞ்சு போயிடும் அதனால அவனுங்களை அவசரப்பட்டு பிடிக்க முடியாது சொன்ன உடனே சீஃப் என்ன சொல்லுவாரு சரி அவன் அதுல இல்லாட்டியும் பரவாயில்ல இவனுக்கு எப்படி இருந்தாலுமே மத்தவனுல கொன்னுட்டு அவனுக்கு கம்பெனியோட ஷேர் வேல்யூ அது இதுன்னு ஏத்திட்டு தானே இருக்கானுங்க அப்ப இவங்கள புடிச்சா வச்சு மர்டர்ஸ் குறையும்ல அப்படின்ட்டு அவங்கிட்ட திருப்பி இந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்த உடனே அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க நான் கிராவை மட்டும் ஃபாலோ பண்றேன் நீங்க கிராவை பிடிக்க என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுமோ அதை உங்க வழியில பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுவனாலும் தாராளமா பண்ணிக்கிங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் ஒன்னு சொல்ல நீங்க ஒன்னு சொல்ல அது தேவையில்லாத ஆர்குமெண்ட் தானே சோ ஸ்பிளிட் ஆகி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரிஞ்சு போக சொல்லிடுவான் இப்ப என்னதான்டா உனக்கு வேணும் கிரா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே ஒன்னு ஆமா அந்த கிராவை கேப்சர் பண்ணலன்னா இந்த கேஸ் நமக்கு சால்வ் ஆகாது ஏன்னா என் கண்ணு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையை கண்டுபிடிச்சு அவனை ஸ்டாப் பண்ணலனா விக்டிம்ஸோட சாவு இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் அதனால தான் நான் கிராவை ரொம்ப முக்கியமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை மெயினா அந்த 7 பேர் அப்படி நீங்க அவனுங்களை அரெஸ்ட் பண்ணியே தீருவேன்னா தாராளமா பண்ணிக்கிங்க கிராவை நான் மட்டுமே தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணி பிடிச்சிக்கிறேன் எங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது பாப்போம் யாரு சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கிறான்னு அப்படின்ட்டு மீசாவோட ரூமுக்கு அவன் பாட்டுக்கு போவான் டேய் நீ போய் தோழரா ஏன்டா இனி எழுத்துட்டு போறேன்னு கேட்டா எனக்கு தெரியும் நீ உங்க அப்பா சைடு தான் இருப்பேன்னு ஆனா அதுக்காக எல்லாம் ஹேண்ட் கஃப் நான் கழட்டி விட மாட்டேன் நீ இதை மாட்டிட்டு தான் இருக்கணும்னு அவன் பாட்டுக்கு கூட்டு போயிருவான் அங்க போன உடனே மீசாக்கு சந்தோஷம் தாங்க முடியல என்னப்பா லைட்டு டேட்டுக்கு வந்தியா ஆனா இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜையும் கூட்டு வந்திருக்கியே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவாளா மீசா கிட்ட நீ நிஜமாவே லைட்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்பான் ஆமா அதுல என்ன சந்தேகம் எனக்கு அவனை ரொம்பவும் பிடிக்கும்பா சரி உனக்கு லைட்டு முக்கியமா இல்ல கிரா முக்கியமா அப்படின்னு கேட்டா நீ என்ன முடிவு எடுப்பேன்னு கேட்பான் அதுல என்ன டவுட் நான் கண்டிப்பா லைட்டை தான் சூஸ் பண்ணுவேன்பா ஏன்னா அவளோட பேரண்ட்ஸை கொன்ன கொலகாரனை கொன்னதுக்காக கிராவுக்கு என்னைக்குமே இவளோட ஆதரவு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா லைஃப்னு எடுத்துக்கிட்டா அவ பாத்தீங்கன்னா
லைட்டை தான் சூஸ் பண்ணுவாளாமா. ஆனா லைட்டு கிராவை கேட்ச் பண்ணுன்னு இருக்கானே, நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அவன் பிடிக்கணும்னா நானும் பிடிக்கணும்னு தான் சொல்லுவேன், அதுலயும் டவுட்டே இல்லையாம்பா. அப்படின்னா லைட்டு கூட சேர்ந்து நீ இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்பான். லைட்டுக்காக பண்ணுவேன்பா. என்னடா உளறிட்டு இருக்க, இவளையாண்டா உள்ள கோர்த்து விட்டுட்டு இருக்க, லூசாடா நீன்னு கேட்பானா. இப்போ ஐபர் வந்து எரால்டோ காயில் மாதிரி அந்த 7 பேர்த்த நம்ப வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா, எல்லு வந்து மீசா மனைவ செகண்ட் கிரான்னு சொல்லி தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணி விசாரிச்சாங்கிற மேட்டரை ஐபர் மூலியமா அந்த 7 பேர்த்திட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க. ஆமா அது உண்மைதானேம்பா. அப்படி பண்ணா எல்லை இவ பார்த்திருக்கான்னு தானே அவனுக்கு நினைச்சுக்குவானுங்க. அதனால இவளை தூக்கி கொண்டு போய் டெஃபினட்டா விசாரிக்க ஆரம்பிப்பானுங்க. யாரே நம்ம மிசாவை. உடனே லைட் இருந்துட்டு அது மீசாக்கே டேஞ்சர், அவ உசுருக்கே ஆபத்தாயிரும்பானா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பரவாயில்ல நமக்காண்டி போய் கவலைப்படுறான்னு. அவ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன்பா. அட அறிவு கட்டவளே, உனக்கு மூளையில கலந்து போச்சா? உனக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சாலே போதும், உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கறதுக்காக என்னென்ன பண்ணுவானுங்கன்னு சொல்ல முடியாது. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். என்ன அதெல்லாம் கவலைப்படாத, நான் ஒரு சிங்கப்பெண், சீரும் சிங்கப்பெண், என்ன டார்ச்சர் பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒன்னு லைட் இருந்துகிட்டு. இப்போ கிராவால ஒரு விக்டிம் சாக போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒன்னு இவளை பேச வச்சுட்டு அவனுக்கு சாவடிப்பானுங்க, அதாவது உண்மையை வர வச்சுட்டு. அப்படி இல்லைன்னா எல்லாம் கொண்டுட்டு நீயும் செத்துருன்னு சொன்னானுங்கன்னா அவனுக்கு இவகிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வாயில இருந்து வாங்கணும்னு அவசியமே இல்லையே. இதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதும்பா. பட் அது எல்லாத்தையும் என்ன எல்லாம் யோசிக்காமையா இருப்பான். இதுல என்ன ஒரு மேட்டர்னா, இதுல மட்டும் இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா மீசாவும் சாக மாட்டா, அந்த கிராவையும் கண்டுபிடிக்க முடியும். இதுல என்னன்னா, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீயும் சேர்ந்து செத்துருவ கண்ணா. அதனால இப்போதைக்கு மீசாவால மட்டும்தான் அவ சாவையும் தடுக்க முடியும், நம்மளோட சாவையும் தடுக்க முடியும். ஒண்ணு நம்ம எல்லாரும் சேர்ந்து கிராவை கண்டுபிடிப்போம், இல்லன்னா ஒன்னா சேர்ந்து செத்து போவோம். என்ன சொல்றேன்னு ஒன்னு மீசா தெளிவா சொல்லிடுவா. கிரா இல்லாட்டி கூட பரவாயில்ல, என்னால லைட் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது, நான் அவனுக்காண்டி அதை பண்றேன்னு சொல்லி ஒத்துக்குவான். பட் லைட்டுக்கு மீசா வச்சு இப்படி பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அதெல்லாம் இல்ல, மீசா வேற லெவல் பொண்ணு, அவளால முடியும், அவ அப்படி இப்படின்னு அவளை பாராட்டி தள்ளுவானா. பண்ணி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் அவங்கள தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கேடுகட்ட பொறுக்கி மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா போட்டு மூட்டை கட்டி அல்லலாம், அவ்வளவு திட்டி இருந்தேன். ஆடா இப்பதான் அடிக்கடியே புரிஞ்சுக்கிட்டீங்கம்பாலா. ஆமாமா எனக்கு அப்பவே தெரியும், நீ மட்டும்தான் லைட்டுக்கு ஏத்த ஆளு அப்படின்னு ஒன்னு எல்லு. இனிமேட்டு நீயும் நானும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். அவனுக்குமே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அவனுக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தது இல்ல. லைட்டை தான் முறையா ஃப்ரெண்டுன்னு சொன்னான். சோ இன்னொரு ஃப்ரெண்டும் கிடைச்சாச்சு. உடனே 2 பேரும் லைட்டை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. மீசா தெளிவா சொல்லிடுவான், நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை என்னைக்குமே ஏமாத்த மாட்டேன், நம்மளோட பவர்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த கிராவை புடிச்சு தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிக்கலாம்பா. உடனே எல்ல இருந்துட்டு நம்ம லைட்டோட அப்பா இருக்கார்ல, அவரு மத்தவங்க எல்லாருமே ஒரு சைடு இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், நானும் நீயும் மீசா 3 பேரும் சேர்ந்து இதை தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்பா. எனக்கு எங்கடா ஆப்ஷன் கொடுத்த, நான் உன் கூட தானே இருந்து தொலையணும், இதெல்லாம் நியாயமே இல்லாமா. ஏன்னா லைட்டுக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் சுத்தமா பிடிக்கல, ரொம்ப டேஞ்சரான இன்வெஸ்டிகேஷன் ஆச்சு, செத்தா 3 பேரும் செத்துறணும், அதனால வேண்டாம்பா. மீசா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம எனக்காண்டி கவலைப்பறிய, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பட் உனக்காக நான் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், உனக்காக நான் சாக தயார் அப்படி இப்படின்னு ஆனந்த கண்ணீரோட டயலாக் விட்டுக்கிட்டு இருப்பான். இங்க அவ்வளவு நேரம் சீஃப் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாருல, இப்போ அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு 7 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம், அதனால மோகி கிட்டையும் மட்சுடா கிட்டையும் வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்பாரு. தெரிஞ்சு போச்சு உசுர பணைய வச்சு இறங்க போறாங்கன்னு, அதனால தான் மனுஷன் விளைவிக்கலான்னு பாக்குறாரு போல. ஐ மீன் கேஸை விட்டெல்லாம் வெளியே போக மாட்டாரு, கூட இருந்து எப்படி ஹெல்ப் தான் பண்ணுவாரு. சரி இனி இதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்குள்ள என்னென்னலாம் திகில் காட்ட போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.